ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் எல்லாம் நீங்கள் எந்த டைப் எக்ஸாம் பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசியில் எது எதுனாலும் சரி, இந்த புரட்சிகள் மற்றும் அது எந்த பயிர்கள் மீது நடத்தப்பட்டதுன்றது கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் படிச்சிருப்போம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபி யூனிட் 3ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் நிறைய புரட்சிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெண்மை புரட்சிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் நடத்தியது. ஸோ பால் உற்பத்திக்காக. பசுமை புரட்சி எம்எஸ் சுவாமிநாதன் நடத்தினது, உணவு தானியங்கள் மீது நடத்தின புரட்சின்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் நிறைய படிச்சது தான் இருக்கும், ஒரு சிலது மட்டும் புதுசாக இருக்குமே இருக்கும். வாங்க பார்ப்போம். ஸோ மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துகளுக்காக நடக்கப்பட்டது, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி மீது நடத்தப்பட்டது. ஸோ நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி மற்றும் கடல்சார் பொருட்கள்னு சொல்லுவாங்க. பழுப்பு புரட்சி தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்திக்காக நடத்தப்பட்டது. தங்க நூலிழை புரட்சி எல்லாருக்குமே சணல் உற்பத்திக்காக நடத்தப்பட்டது, ஜூட்டோ. பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மீது நடத்தப்பட்டது தான் இது பொன் புரட்சி. சாம்பல் புரட்சி பார்த்திங்கன்னா உரங்களுக்காக நடத்தப்பட்டது. இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருத்துவ பொருட்கள், இறால் உற்பத்திக்காக நடத்தப்பட்டது. பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்திக்காக நடத்தப்பட்டது. ஸோ பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். ஸோ பசுமை புரட்சி முதல்ல எந்த பயிர் மீது நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மேல் நடத்தப்பட்டது. ஸோ எந்த நாட்டில் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டில் நடத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பசுமை புரட்சி முதல்ல எந்த பயிர் மீது நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதுமை மேலே. ஸோ எந்த நாட்டில் முதல்ல நடத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நாட்டில். ஸோ பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, பொதுவாக பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் நார்மன் போர்லாக்கு. அதுவே இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வெள்ளி புரட்சி. ஸோ முட்டை மற்றும் கோழிகளுக்காக நடத்தப்பட்டது. வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், பருத்தி, காட்டன். சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்திக்கு நடத்தப்பட்டது. வட்ட புரட்சி எல்லாருக்குமே தெரியும், உருளைக்கிழங்குக்காக நடத்தப்பட்டது. ஸோ அகைன் பசுமை புரட்சி உணவு தானியங்கள் மீது. வெண்மை புரட்சி பால் உற்பத்தியாக நடத்தப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில புரட்சிக்கு மட்டும் அதை யார் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொதுவாக பசுமை புரட்சின்றது டாக்டர் நார்மன் போர்லாக் நடத்தினது. ஸோ இந்திய பசுமை புரட்சி யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இதுக்கு பேர் கொடுத்துருப்பாங்க எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொதுவாக பசுமை புரட்சினா டாக்டர் நார்மனி போர்லாக் கொடுத்துருப்பாங்க. வெண்மை புரட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன், குஜராத்துக்காரு. ஸோ பால் உற்பத்தியாக நடத்தப்பட்டது. ஸோ இந்த 3 புரட்சிக்கு மேக்ஸிமம் பேர் கொடுத்துருப்பாங்க யார் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் மற்ற அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த புரட்சி எந்த பயிர்கள் மீது நடத்தப்பட்டது அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்த்துருவோம். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துகளுக்காக, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்திக்காக. நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி. ஸோ இது மீன்கள் உற்பத்தின்னு கொடுப்பாங்க, சில இடத்துல கடல்சார் பொருட்கள் அப்படின்னு கூட சொல்லி கொடுப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பழுப்பு புரட்சி தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்திக்காக. தங்க நூலிழை புரட்சி சணல் உற்பத்திக்காக. தங்க புரட்சி வேறு, தங்க நூலிழை புரட்சி வேறு, மறந்துடக்கூடாது. ஸோ இந்த பொன் புரட்சியை தங்க புரட்சின்னு சொல்லி கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தங்க நூலிழைன்னு வந்தால் மட்டும்தான் சணல் பண்ணணும். பொதுவாக தங்க புரட்சி இல்லை பொன் புரட்சின்னு வந்தால் பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் போட்டணும். சாம்பல் புரட்சி உரங்களுக்காக. இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம், மருத்துவ பொருட்கள் மற்றும் இறால் உற்பத்திக்காக. ஓகே தான். பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்திக்காக. வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இழை புரட்சி பருத்தி. இதுலையுமே பார்த்தீங்கன்னா வெள்ளி புரட்சின்னு ஒன்று வரும், வெள்ளி இழை புரட்சின்னு வரும். ஸோ இழைன்னு வந்தால் மட்டும்தான் பருத்தி நூல் இழை நான் வச்சுக்கணும். ஓகேங்களா. சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்திக்கு நடத்தப்பட்டது. வட்ட புரட்சி உருளைக்கிழங்குக்காக. பசுமை புரட்சி உணவு தானியங்கள் மீது. வெண்மை புரட்சி பால் உற்பத்தி மீது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய டிஎன்பிசி அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபி யூனிட் 3ல் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.